பாசிர்கூடாங்கில் ரசாயன பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலையில் சட்டவிரோதமாக வேலை செய்த 225 கள்ளக்குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர் என்று ஜோஹூர் குடிநுழைவுத்துறை இயக்குனர் டத்தோ முகமது ருஸ்டி மொஹமட் டாருஸ் கூறினார். நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் கைதான கள்ளக்குடியேறிகள் 21 முதல் 63 வயதுடையவர்கள். சம்பந்தப்பட்ட இடத்தில் பெர்மிட் இன்றி அந்நிய தொழிலாளர்கள் நிறைய பேர் வேலை செய்வதாக தகவல் கிடைத்த பின் அதிகாரிகள் அங்கு கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இதனையடுத்து நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட சோதனையில் மொத்தம் 664 உள்நாட்டினரும் வெளிநாட்டினரும் சோதனை செய்யப்பட்டனர். இவர்களுள் 129 பேர் சீன நாட்டு பிரஜைகள், 4 சீன நாட்டு பெண்கள், 84 பேர் வங்காளதேச பிரஜைகள். இவர்களோடு இந்தோனேசியர்கள் 2 பாகிஸ்தானியர்கள் 2 நேபாள பிரஜைகள் 2 சோதனை செய்யப்பட்டனர். இந்த நடவடிக்கையில் மொத்தமாக 223 கள்ளக்குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். அங்கு வேலை செய்த உள்ளூரைச் சேர்ந்த ஆடவரும் பெண்ணும் பிடிபட்டனர். இவர்கள் நிர்வாகியாகவும் மனிதவள அதிகாரியாகவும் அங்கு பணிபுரிந்தது தெரிய வருகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.